நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருந்தது வீக்கெண்டில். அகெயின் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் வந்து கீழே இறங்கி இருந்தது. ஸோ அது கன்சால்டேட் பண்ணுற மாதிரி நிஃப்டி 50க்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஓப்பன் ஆகிருந்தது. அதுக்காக தான் எப்பயுமே வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிற மாதிரி வந்து நிஃப்டியும் வந்து ட்ரேட் ஆகணுன்ட்டு எந்த விதமான ஒரு அவசியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சில நேரங்களில் கிஃப்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து ரொம்ப பேரலாக வந்து ஒரே மாதிரி வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் எப்போ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலி இந்திய லெவல்லையும் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரலான ஒரு நியூஸ் வந்து கிடைக்கும் போது அங்கே வந்து கிஃப்ட் நிஃப்டி ரெண்டுமே வந்து பேரலாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். மற்றபடிக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி வேறு விதமாக வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அப்போ மந்த் எண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து மந்த் எண்டில் அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே வந்து கால் ஆப்ஷன் ட்ரேட் வந்து போகலாம் அப்படின்ட்டு யாரும் வந்து நினச்சிட்ருக்காதீங்க. ஸோ இங்கே வந்து போகலாம், ஆனால் நாம் எதிர்பார்த்த லெவலுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோல் ஓவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த பொசிஷனை மறுபடியும் வந்து இன்னொரு அடுத்த ஒரு எக்ஸ்பைரிக்கு வந்து மூவ் பண்ணிட்டு வந்து போவாங்க. ஸோ அதை தான் வந்து ரோல் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காகவும் நம்மளோட நிஃப்டி ஃப்யூச்சர் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரியே உங்களுக்கு வந்து தோணும். எப்போ எல்லாம் வந்து எக்ஸ்பைரி வந்து நியர்பை எக்ஸ்பைரி வருதோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து யாரும் வந்து நிஃப்டியில் வந்து கால் ஆப்ஷன் வந்து போகாதீங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த டிமாண்டை பொறுத்து அந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கும். ஸோ அதன் பொருட்டு யாரும் வந்து கால் ஆப்ஷன் சைடு வந்து போயிடாதீங்க. கொஞ்சம் சிக்கலாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 26,100 இந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவல். இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ப்ரைஸ் வந்து இங்கே மேலே ஏறி மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னா ப்ரைஸ் நியர்பை ஒரு 25,550 கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:50 3 மணி அந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் ப்ரைஸ் வந்து எங்கேயுமே வந்து மூவ் வந்து ஆகலை. சரி, ஓகே. இப்போ எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் லெவலுக்கு மேலே வந்து ட்ரேட் வந்து ஆகிட்டுருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு மூவ் தான். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ நாளை நமக்கு வந்து மறுபடியும் பயங்கரமான ஒரு புல்லிஷாக வந்து டர்ன் ஆகணும் அப்படின்னா 26,200 நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நாம் எதிர்பார்த்த மாதிரி வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நாம் வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 26,200 வந்து அதுக்கடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நாளைக்கு இந்த 26,200 வந்து உடைச்சாங்க அப்படின்னா அதுக்கடுத்த கட்டமாக அகெயின் இந்த ஆல் டைம் ஹை வந்து இருக்குது இல்லையா, ஒரு 26,320 அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இருந்தாலும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ வால்யூம் தான் டிசைடிங் ஃபேக்டர் எல்லா விஷயத்துலையுமே. பை சான்ஸ் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போன்ட்டு ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கேப் அப்பில் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து இல்லை. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான் வந்து நடந்திருக்கு. 5 மினிட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 26,200 அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். அதர்வைஸ் நம்ம வந்து நாளைக்கு ஒரு ஃப்ளாட்டு ஒரு நெகட்டிவாக போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 26,100 அதை விட்டோம் அப்படின்னா 26,000 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது டிபெண்ட் ஆன் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு 26,50 26,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இவ்வளோ நாள் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ எல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து அடித்து விட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,50க்கு மேலே தான் வந்து ஓப்பனிங் வந்து இருந்தது. ஓப்பனிங் 1 ஹவர்லேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 100 பாயிண்ட் ஒரு 60 பாயிண்ட் பக்கம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லோ கிட்டலாம் வந்து வரலை, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிக்கிட்டே வந்து இருந்தாங்க.
அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்லாம் வந்து நடத்திட்டு தான் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து டிமாண்ட் ஜோனாக வந்து மாறிடும். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறுது இல்லையா, அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை மீறி வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிருக்கு. அப்போ 26,050 26,000 நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக நமக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 26,200 வந்து இருக்குது. பை சான்ஸ் நாளைக்கு அதை நல்ல வால்யூமோடு வந்து உடைச்சாங்க அப்படின்னா அகெயின் ஒரு 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் வந்து இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60-70 பாயிண்ட் வந்து கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து நாளை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு நாம் வந்து செக் வந்து பண்ணணும். அதுக்கு முதல்ல இந்த 26,200 வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படி கொடுக்கல அப்படின்னா இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து கீழே இறங்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். எக்ஸ்பைரி வேறு இருக்குது, அதுவும் இல்லாமல் இயர் ரெண்டு வேறு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அல்லது வந்து ஒரு ஃபேக் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து கொடுக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து ட்ரேடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் வீக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் சுத்தமாக இருக்காது. ஃபுல் ட்ரையான ஒரு வால்யூம் தான் வந்து இருக்கும். ரொம்ப ஃபேக் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வால்யூமை வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுங்க. அப்படி நீங்கள் வந்து தெரியாதனமாக என்ட்ரி வந்து கொடுத்துட்டாலும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் வந்து பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் 26,050 இமீடியட் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 26,000 இருக்குது. ஸோ இந்த 26,000 அப்படிங்கிறது அது கேப்பாக இருக்குது. ஸோ மேபி நமக்கு வந்து நாளைக்கு சேம் இந்த எந்த அளவுக்கு ஏற்றினாங்களோ அந்த அளவுக்கு இறக்குற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா 26,000 வரைக்கும் கூட நமக்கு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் டாப் பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இறங்கி மறுபடியும் வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு இது போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து வந்திருக்கு. ஸோ இதை இன்னும் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கூட நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு மூவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு மூவ், அகெயின் இந்த இடத்துல இருந்து ஒரு மூவ் வந்திருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இன்னொரு மூவ் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்னாகவும் கன்சிடர் வந்து பண்ணலாம், ஒரு ரவுண்ட் டாப் வந்தாலும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு 26,200 இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹை ஒரு 26,300 வரைக்கும் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ் வந்து போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்காம போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறங்கி எது வரைக்கும் இறங்கும், இந்த ரேஞ்சில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போவாங்க. ஸோ அப்படி போனாங்க அப்படின்னா இது என்ன நடக்கும், ஒரு ஹேண்டில் மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப்பு, இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாவது சினாரியோவாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு தேர்ட் சினாரியோ என்ன அப்படின்னா 26,350 வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் போகிறது, அதுக்கப்புறம் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல அந்த மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் வராங்க இல்லையா, இந்த ரீடெஸ்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ரெண்டாவது பவுன்ஸ் பேக்லேயே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இப்படி வந்து போகிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணாவது சினாரியோவாக நீங்கள் வந்து 50 மினிட் சார்ட்டில் வந்து எடுத்துக்கங்க. இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.
இப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப்பையும் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி வந்து இருக்குது. அப்போ ஒரு ஹேண்டில் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வந்து மூவ் ஆகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி அகெயின் ஆல் டைம் ஹையை நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் வந்து மொமெண்டம் வந்து போயிடும். ஸோ இதை எதுக்காக பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கிறிஸ்மஸ் வீக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் யாரும் வந்து இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம ஆளுங்க தான் வந்து ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்களால் வந்து ஒரே ஜம்பில் வந்து மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போக முடியாது, கீழே கொண்டு வரவும் முடியாது. ஸோ அப்போ இதில் மோஸ்ட்லி வந்து இந்த நம்பர் 1 சினாரியோவும் நம்பர் 2 சினாரியோவும் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா வந்து வச்சுக்கோங்க. தேர்ட் சினாரியோ, ரேர் சினாரியோ என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட், ஒரு ரெசன்ஸ், மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி 5 மினிட்ஸில் சரியான ஆட்டம் விளையாடி இருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் ரேஞ்ச் பவுண்டு இருக்குது, வால்யூம் வந்து பெருசாக வந்து இல்லை அப்படின்னா அழகாக என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடே வந்து எடுக்கவே கூடாது. என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த வீக்கெண்டில் நம்ம வந்து இந்தியா வீக்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே வந்து நமக்கு வந்து விக்ஸ் இருக்கும்போது ஃபேக் மூமெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் இந்த இன்றைக்கி நடந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அந்த வீடியோவில் நம்ம தான் என்ன சொல்லியிருக்கோம், பிலோ 10, 8 இதெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து பண்ணுவாங்க, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து சுற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். விருப்பப்படுறவங்க பாருங்கள், பார்க்காதவங்க பாருங்கள், குறைந்தபட்சம் ஒரு 3 டைமாவது வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கதை பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, எண்ணெயோட ஹை வந்து இந்த இடத்துல இருக்கா, கரெக்டாக வந்து 9:30 கேண்டல். நம்ம இன்ட்ராடே டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். கரெக்டாக ஓப்பனிங்லேருந்து 9:30 வரைக்கும் நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஹை பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த ஹையை பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 10 மணி கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ரெண்டாவது கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட இன்னும் ஹையில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கேண்டில் வந்து எப்படி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், இந்த கேண்டலில் விட ஒரு ஆஃப் வரைக்கும் வந்துட்டாங்க. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு உள்ளே போயிருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்களா. ஸோ எத்தனை பாயிண்ட்டு கிட்டக்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,035, 36 இந்த ரேஞ்சில் வந்து இந்த ஹை வந்து இருக்குது. எந்த வரைக்கும் வந்து போயிருக்கு, வெறும் 6-7 பாயிண்ட் மட்டும்தான் மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு, அங்கேருந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு வந்து கீழே வந்திருக்கு, ஒரு 35 கூட வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்துருக்கிறாங்க, நியர்லி 26, 20 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. வெறும் 5 பாயிண்ட் காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து 20-30 பாயிண்ட் வந்து கீழே இறக்கி விட்டுருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடந்தது. ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஹை நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேலே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அகெயின் என்ன நடக்குது, ப்ரைஸ் மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அதே கேண்டலில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே கொண்டு வந்துருக்கிறாங்க பாருங்கள். மறுபடியும் சேம் அந்த 26,115 ரேஞ்ச் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அகெயின் இந்த இடம் பாருங்கள், ப்ரைஸ் வந்து கீழே இறக்குற மாதிரி வந்து இறக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து இருக்கு இல்லையா, ஒரு லோ வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா, ப்ரைஸை இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து கொண்டு போயிட்டு அகெயின் பார்த்திங்க அப்படின்னா சட்டனாக வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த கேண்டலுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டலை உடச்சிட்டு வந்து கீழே போகும்போது நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அடடா பயங்கரமான ஒரு நெகட்டிவாக வந்த மார்க்கெட்டாக இருக்கும் போல இருக்குதே, போனோம்னா கோடி கோடியாக சம்பாதிச்சலாம் போல இருக்குதே அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு வந்து போயிருப்பீங்க. ஆனால் அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் வந்து பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணலை அப்படின்னா மாட்டியிருப்போம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அடடா சரியான மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சு, எட்ரா புட் ஆப்ஷன் அப்படின்ட்டு வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இருந்து
தூக்குடா அந்த பஞ்சு மூட்டையை அப்படிங்கிற மாதிரி 26,120 26,160 வரைக்கும் வந்து கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைப்பீங்க, எந்த ஸ்டாப் லாஸ் வச்சு அது வந்து ஹிட் அடிக்காமல் வந்து இருக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3வது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து இந்த இடத்துல வந்து செஞ்சு விட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஹையாக, இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண மாதிரி வந்து இந்த கேண்டில் வந்து காமிக்கிறாங்க, 1:30 மணி கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து டர்ன் ஆயிடுச்சு, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்த கேண்டில் மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் மாதிரி வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல யாருனா வந்து ஒரு என்ட்ரி கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4வது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி மறுபடியும் கீழே இறங்குற மேலே ஒரு பிக்கப் மேலே கொண்டு போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் சரியாக வந்து கீழே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நியர்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலலாம் வந்து ட்ராப் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு 4 இடத்துல ப்ரைஸை வந்து நல்லாவே வந்து மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து அடித்து தும்சம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு அப்படின்னு மேலே காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து ட்ராப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுவே அந்த கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ட்ரேட், அதாவது ஒரு ஷெல்லிங் பக்கம் வந்து போயிருந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை. இன்கேஸ் இதுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடச்சி நல்ல ஒரு நெகட்டிவான மூவ் வந்து நமக்கு மொமெண்டத்தோடு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல மூவ் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ அது எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கா, அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு செல்லிங் பக்கம் வந்து என்ட்ராகலாம், அதாவது புட் ஆப்ஷன் சைடு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ இது மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் பக்கம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஆனால் அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப சின்னது தான். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஆப்போசிட்டில் போனாலும் வந்து பிரச்சனையே இல்லை, மிஞ்சி போனால் ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ். அது அங்கேருந்து ப்ரைஸ் வந்து எந்தளவுக்கு வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து இன்னொரு என்ட்ரியாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். 3வது 4வது பார்த்திங்க அப்படின்னா அகெயின் இந்த டோஜி கேண்டில் தான். ஸோ இந்த டோஜி கேண்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து உள்ளே போயிருக்கலாம். பட் இன்றைக்கி அந்தளவுக்கு மொமெண்டம் மார்க்கெட்டில் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக் மொமெண்ட் கொடுக்கறதுக்காக வந்து இதெல்லாம் வந்து க்ரியேட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேயில் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா சேம் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகலாம், இந்த இடத்துல போகலாம், இந்த இடத்துல போகலாம், அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அந்த அளவுக்கு வந்து மொமெண்டம் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேட்ஸை நம்ம வந்து எடுக்கவே வந்து கூடாது. ஸோ இப்படி தான் நாம் வந்து மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணி ஒரு சேஃபான ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தப்பான ட்ரேடில் வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் வந்து கெயின் பண்ணி வந்து கொடுக்கும். நிஃப்டி 50 நமக்கு வந்து ஒரு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இன்றைக்கி வந்து இல்லை. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 9:30க்கே வந்து இன்றைக்கி முடிஞ்சு போச்சு மார்க்கெட். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை, மொமெண்டமும் வந்து இல்லை. மார்க்கெட்டும் ஒரு 30 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தது. லாஸ்ட்டாக இந்த இடத்துல க்ளோசிங் டைமில் மட்டும் ஒரு 2:20க்கு மட்டும் ஒரு 30-40 பாயிண்ட் வந்து சிங்கிளில் வந்து ஏற்றி விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,250 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 26,100 வந்து இருக்கலாம். 26,100 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26,250 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 26,300 26,350 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு கேப் அப் வந்து வந்துருச்சு. அந்த கேப் அப் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டை வந்து புல் பேக் போட்டு போகிற மாதிரி வந்து யார்கிட்டையும் வந்து
ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெருசாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகலை, ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு நிஃப்டி 50 எக்ஸ்பைரி வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரி எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. மார்க்கெட்டில் வந்து அதாவது வால்யூம் சப்போர்ட்டும் வந்து இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நாளைக்கு வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குவான்டிட்டியை வந்து கம்மி வந்து பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிறதுக்கு ஒரு சேஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணுறது தான். அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு சேஃபான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்கேஸ் லாஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கம்மியான ஒரு லாஸோடு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து கரெக்டாக வந்து ஒரு 925 930 அவ்வளோதான் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. வெறும் ஒரு 50 பாயிண்ட்டு 40 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு 10 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 59,400 வரைக்குமாவது கூட போகுமானலாம், அது கூட வந்து போகலை. இந்த ஒரு 3வது கேண்டிலே வந்து நிறுத்திட்டாங்க. ஒரு 359 370 வந்து நிறுத்திவிட்டாங்க. அதை கூட வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது கொடுக்க முடியலை. என்ன ஒரு இது ஆறுதல் அப்படின்னா, இந்த 59,200 ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆனதுனால இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க, அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து ஒன்றுமே வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். 59,200 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 59,200 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 59,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 வரைக்கும் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லேயும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சேம் கரெக்டாக வந்து ஒரு 930க்கு வந்து அந்த அப் ட்ரெண்ட் அப்படியே வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அகெயின் இந்த இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 220க்கு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து கொடுத்தது. ஸோ இதுலேயும் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து மூமெண்ட் வந்து கிடச்சிருக்காது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 85,400 வந்து இருக்கலாம். 85,400 உடைச்சோம் அப்படின்னா ஒரு 85,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். இந்த இடத்துல சின்னதாக வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 85,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 86,000 86,200 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிலும் பெருசாக இன்றைக்கி வந்து வால்யூம் வந்து இல்லை. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன அந்த லெவலுக்கு வந்து ஸ்பாட் வந்து மூவ் ஆயிருக்கு. பெருசாக வந்து அந்த அளவுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். 13,900 வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வந்து கிடச்சிது. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு 14,000 வரைக்கும் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 13,994 வரைக்கும் வந்து மூவ் வந்து ஆகிருக்கு. ஸோ நாளை ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்துருக்கும். சப்போர்ட் வந்து 13,900 வந்துருக்கலாம். 13,900 உடைச்சாங்க அப்படின்னா அகைன் ஒரு 13,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 14,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 14,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.